மகிழினி மற்றும் சீவாத்விக் ஒரே பள்ளியில் படிக்கும் அக்கா தம்பி. மகிழினி 7ஆம் வகுப்பு, சீவாத்விக் 4ஆம் வகுப்பு. ஒவ்வொரு காலையும் பள்ளிக்குச் செல்லும் முன் சீவாத்விக் பையைத் திறந்து புத்தகம் எல்லாம் இருக்கா என்று கேட்பது மகிழினியின் பழக்கம். பள்ளியில் இடைவேளையில் சீவாத்விக் நண்பர்களுடன் விளையாடும்போது ஒருமுறை கீழே விழுந்து கால் காயமடைந்தான். அவன் அழுது கொண்டிருக்க விளையாட்டு மைதானம் முழுக்க ஓடிவந்து மகிழினி அவனை அணைத்தாள். அழாத தம்பி, நான் இருக்கேன் என்று சொல்லி ஆசிரியரிடம் சொல்லி மருந்து வாங்கிக் கொடுத்தாள். அடுத்த நாள் பள்ளியில் பேச்சுப் போட்டி. சீவாத்விக் மேடையில் நின்று பயம் கொண்டு மௌனமானான். பின்னால் நின்றிருந்த மகிழினி கண்களால் தைரியம் கொடுத்தாள். அவளைப் பார்த்ததும் சீவாத்விக் துணிச்சலுடன் பேச ஆரம்பித்தான். போட்டி முடிந்ததும் ஆசிரியர் சொன்னார், அவனுக்கு கிடைத்த வெற்றிக்கு அவனோட அக்காவும் காரணம். அன்று சீவாத்விக் புரிந்து கொண்டான். பள்ளியில் நண்பர்கள் பலர் இருக்கலாம், ஆனால் அக்கா என்றால் எப்போதும் அருகிலிருக்கும் சக்தி.